ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஈஸ்டர் டே ஸ்பெஷலான ஈஸ்டர் எக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈஸ்டர் எக்ஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட மோல்டு இருந்ததுன்னா மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்ககிட்ட இந்த மாதிரி கிண்டர் ஜாய் சாக்லேட்டில் உள்ள அந்த கிண்டர் கப்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம இந்த கிண்டர் கப்ஸ் வச்சு தான் இந்த ஈஸ்டர் எக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 3/4 கப் அளவு டார்க் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட் சிப்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, ஒயிட் சாக்லேட்டாக இருக்கலாம், இல்லைன்னா மில்க் சாக்லேட்டாக இருக்கலாம். உங்ககிட்ட எந்த ஃப்ளேவர் இருக்குதோ அதை யூஸ் பண்ணி இந்த ஈஸ்டர் எக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட் சிப்ஸுக்கு பதிலாக டார்க் சாக்லேட் பார் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். அது பண்ணும்போது நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட் எல்லாத்தையும் நம்ம மெல்ட் பண்ணணும். அதை டைரெக்டாக நம்ம ஸ்டவ்வில் வச்சு மெல்ட் பண்ண முடியாது. இதை டபுள் பாயில் மெத்தடில் தான் நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா தண்ணியை சிம் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஹீட் ப்ரூஃப் பவுலில் அந்த டார்க் சாக்லேட் சிப்ஸை போட்டு இதை நல்ல சிம்மில் வச்சு மெல்ட் ஆக விடுங்க. இந்த கட்டி ஒன்றும் இல்லாமல் இந்த சாக்லேட் சிப்ஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். பாருங்கள், சாக்லேட் சிப்ஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இனி உருக்குன்னு இந்த சாக்லேட்டை ஏதாவது ப்ரஷ் வச்சோ இல்லைன்னா ஸ்பூன் வச்சோ அந்த கிண்டர் கப்ஸில் நல்ல திக்கான கோட் பண்ணிடலாம். இந்த ப்ரஷ் வச்சு கோட்டிங் பண்ணும்போது நல்ல திக்கான லேயராக இருக்கிறது மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா நமக்கு வெளியே எடுக்கும்போது அது உடஞ்சிரும். ஸோ ரொம்ப திக்காக இருக்கிறது மாதிரியே கோட்டிங் கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரியே எல்லா கிண்டர் கப்ஸ்லேயும் ஒரு திக்கான சாக்லேட் கோட்டிங் கொடுத்துடலாம். எல்லா கப்ஸ்லேயும் சாக்லேட் கோட்டிங் பண்ணியாச்சு. இனி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து செகண்ட் கோட்டிங் பண்ணலாம். மொத்தம் 3 கோட்டிங் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 கோட்டிங்கும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வச்சா போதும். ஃபைனல் கோட்டிங் மட்டும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. சாக்லேட்லாம் நல்லா செட் ஆகிட்டு இனி இதை எடுத்து செகண்ட் கோட்டிங் கொடுத்து அதையும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஃபைனல் கோட்டிங்கும் கொடுத்தாச்சு. இனி இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த கிண்டர் கப்ஸில் சைடில் ஒட்டி இருக்கிற சாக்லேட்டை லைட்டாக பிரித்து விட்டுட்டு எடுத்துட்டா நமக்கு சூப்பராக இந்த மாதிரி வெளியே வந்துடும். இப்படியே எல்லா கிண்டர் கப்ஸில் இருந்தும் சாக்லேட்டை எடுத்துடலாம். கிண்டர் கப்ஸில் இருந்து சாக்லேட்டையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இந்த எக்ஸை அப்படியே க்ளோஸ் பண்ணுறதை விட உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சின்ன கேண்டீஸோ இல்லைனா மினி டாய்ஸ் இந்த மாதிரி ஏதாவது போட்டு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறது மாதிரி அதை க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அதை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சாக்லேட் ஷெல்லில் கேண்டீஸ் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களை ஒட்டுறதுக்காக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மெல்டட் சாக்லேட்டில் இருந்து கொஞ்சமாக எடுத்து அதை அந்த சைடில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 2 சாக்லேட் ஷெல்லை அப்படி வச்சு ஒட்டிடுங்க. சைடில் ஏதாவது கேப் இருந்ததுன்னா நீங்கள் மெல்டட் சாக்லேட்டை வச்சு அதை ஃபில் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. மெல்டட் சாக்லேட் வச்சு இந்த மாதிரி நல்லா ஒட்டிட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த முட்டை உடையாமல் கரெக்டாக நமக்கு வரும். அவ்வளோதாங்க, வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஈஸ்டர் எக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ஈஸ்டர் திருநாளுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஈஸ்டர் எக்ஸை செஞ்சு கொடுத்து உங்கள் ஃபேமிலியோட இந்த ஈஸ்டர் ஃபெஸ்டிவலை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள்.
அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from சௌமியா.